ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வெள்ளி புத்தூர் ஆடி பூரம் மென்மேலும் மிக விளங்க வெட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டார் ஐந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 7ஆம் நாள், இன்றைய நாள் பாசுரம். கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கெட்டிலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைபடுத்த தைரரவும் கெட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். 7வது பாசுரமாக அமைந்துள்ளது. இது 2வது தோழியை எழுப்பும் விதமாக அமைய பெற்றிருக்கு. திருப்பாவை நமக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பல பல. அனுதினமும் அதை நம் வாழ்நாளில் கடைபிடித்தோமே ஆனால் அந்த கைங்கரியமானது நிச்சயம் கை கொடுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இங்க நம்ம கோதாநாச்சியார்கிட்ட ஒரு தனித்துவமான விஷயத்தை கவனிக்கணும். கோதாநாச்சியார் தன்னை பட்டர்பிரான் கோதை, விட்டுச்சித்தன் கோதை அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் அலாதி ஆசை, அதுல திருப்தியும் அதுல தான் அவளுக்கு. ராமனுக்கும் தன்னை தாசரதின்னு சொல்லிக்கிறதுல தான் சந்தோஷம். கிருஷ்ணனுக்கும் நந்தகோபன்னு சொல்லிக்கிறதுல தான், அதாவது நந்தகோபன் குமரன்னு சொல்லிக்கிறதுல தான் பேரானந்தம். இப்படி முன்னோர்கள் பக்தர்களை கொண்டு அந்த சம்பந்தத்தை நம்ம சொல்லிக்கும் பொழுது இல்ல பேரானந்தம் ஏற்படுறது. அது மட்டும் இல்லையா, அவகிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் எல்லாமும் நமக்கும் சித்திக்கிறது, பணிவும் சித்திக்கிறது. இப்படி பண்ணும் பொழுது பெருமாளுக்கும் நம்மீது இல்ல ஒரு அபிமானம் ஏற்படுறது. இப்போ இங்க கோதாநாச்சியார் 10 தோழிகளை எழுப்பிண்டு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தோழிக்கிட்டையும் ஒவ்வொரு பிரத்யேகமான ஒரு நற்குணங்கள் இருக்கு. அந்த குணங்களை பெருமாள் பார்க்கிறார். அந்த குணங்களோடு அப்போ அந்த தோழிகளோடு நாம அணைத்து கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது தான் நாச்சியாரினுடைய எண்ணம். போனா கண்ணன் தேடுவான் இல்லையா, ஒவ்வொருத்தரையும் தேடுவான் இல்லையா. அப்போ தோழிகள் விடாமல் ஒவ்வொருத்தரையும் அவளை விட்டவா எல்லாரையும் போய் அழைத்துண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இந்த 2வது தோழியானவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா நாயக பெண் பிள்ளாய், அதாவது இந்த கோஷ்டிக்கே நாயகி போல திகழக்கூடிய பெருமை அவளுக்கு இருக்கு. நடுநாயகமாக இருந்து இந்த கோஷ்டியை முன்னடத்தி செல்லக்கூடிய பெருமை கூட இருக்கு. ஆனா அவ இன்னைக்கு தூங்கின்னு இருக்கா. பார்த்தா கண்ணன் தேடுவானே, இவளை விட்டுட்டு போனா முதல்ல எங்கன்னு தானே கேட்பான். அப்போ அவன்கிட்ட போய் முன்னாடி நிக்கிறதுக்கு பதிலா முதல்ல இவளுடைய வீட்டிற்கு முன்னாடி போய் நின்று இவளை எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவளுடைய வீட்டின் முன்னாடி இப்ப எல்லா கோஷ்டியும் போய் நிக்கிறா. இப்போ நம்ம குழந்தைகளை எழுப்பும் போது 5 மணியா எடுத்து எழுந்திரிமா அப்படின்னு எழுப்புவோம். 10 நிமிஷம் கழிச்சும் 5 மணியா எடுத்து எழுந்திரிமான்னு சொல்லுவோம். மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு அதே தான் சொல்லுவோம். அதாவது 4:30 மணில இருந்து எழுப்பின்னு இருப்போம். 5 மணியா எடுத்து 5 மணியா எடுத்து 5 மணியா எடுத்துன்னு. இங்கேயும் பறவைகள் சத்தம் கேட்கலையா, விடிஞ்சிடுத்துமா, உனக்கு காதல விழலையா, எதுவுமே காதல விழலையா, எழுந்திரிமா அப்படின்னு சொல்லி இந்த 2வது தோழியை எழுப்புறா. இதே தானே நீங்க முன்னாடியும் சொன்னேன் அப்படின்னு உள்ள இருந்து சத்தம் வருது. அதாவது ஒரே காரணத்தை நீங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருப்பேலா, அப்போ வெளியில இருக்கிறது நாங்கெல்லாம் உனக்கு சத்தம் கொடுக்கறது உனக்கு கேட்கலையா, நாங்களாம் விடிஞ்சுதானே எல்லாரும் உன்னுடைய வீட்டிற்கு முன்னாடி கூடி இருக்கோம் அப்படின்னு எல்லாம் அந்த கோஷ்டியே சொல்றா. அப்ப அவ சொல்றா, இங்க பாருங்கோ, அந்த வீட்டிலையும் பட்சிகள் சத்தம் பயங்கரமா கேட்கறது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை எழுப்பி கூட்டின்னு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா என்னையும் இப்படியே சொல்லி அப்படியே ஏமாத்தி என்னையும் இப்ப இந்த கோஷ்டியோட சேர்க்க போறேல, இன்னும் விடியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறா. உடனே அவ சொல்றா, கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன். இங்க பாருமா, முன்னாடி சொன்ன பட்சிகள் வேற தினுசு. இது ஆணை சாத்தான், அதாவது வலியங்குருவி. ஆணை சாத்தான்னு சொல்லக்கூடிய வலியங்குருவிகள். அந்த குருவி எழுப்பக்கூடிய சத்தங்களே கொஞ்சம் தினுசாதான் இருக்கும். அதுவும் கலந்து பேசின பேச்சரம்னா ஆணும் பெண்ணும் கலந்து பேசிக்கிறது, இறையை தேடுறதுக்கு முன்னாடி பயங்கரமா பேசிக்கிறது. அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்கிறா. பதிலே வர காணுமா உள்ள இருந்து. ஏன்னா இவாள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அவ அப்படியே ரம்யமா அப்படியே தாமட்டும் ரசிச்சுட்டு இருக்கா. கண்ணனை வாய் திறக்காம தூங்குறா. சரி, பேய் பெண்ணே அப்படின்னு வெளில இருந்து சத்தம் வருது.
இப்படி பேய் ஏதாவது பேயே பிடிச்சுடுத்தா உனக்கு, இப்படி அந்த தூக்கம் உன்னை அப்படி அழுத்துறதா உன்ன, நாங்கெல்லாம் இங்க காத்துட்டு இருக்கோம் பேய் பெண்ணே அப்படிங்கிறா. அதுக்கும் அசரவே இல்லையா அந்த பொண்ணு. சரி, இன்னும் பல விடிஞ்சதற்கான காரணத்தெல்லாம் சொல்லி பார்ப்போம், எழுந்துக்கிறாளா பாப்போம் அப்படின்னு சொல்லி வாச நறுங்குழல் ஆய்ச்சியர், இங்க பாருமா, ஆய்ச்சியர்களுக்கெல்லாம் இயற்கையாவே அந்த கூந்தல்ல நறுமணம் இருக்கும். அந்த நறுமணம் காலம்புற எழுந்தாவா அப்படின்னு நடையிட்டு வரும்பொழுதே அந்த நறுமணமும் சேர்ந்து வந்து மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் அவ போட்டு இருக்கக்கூடிய அந்த காசும் பிறப்பும் இருக்கு இல்லையா, அதாவது புகுந்த வீட்டு நகை பிறந்த வீட்டு நகை, அந்த 2 தாளிகளையும் போட்டுண்டு அது அந்த தாளி எழுப்பக்கூடிய சத்தமானது ஜல் 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 ஜல்னு சத்தத்தோடு எழுப்பிண்டே அந்த தயிர் கடையிற அரவம் உனக்கு கேட்கலையா? எப்பேற்பட்ட சத்தம் அது, குர் குர் குர்ன்னு சத்தம் வருமே, அது உனக்கு காதல விழலையா? என்னது இது, இந்த சத்தத்தெல்லாமும் கேட்டுட்டு நீ இன்னும் விடியல விடியலன்னு எவ்வளவு நாளைக்கு சொல்லிண்டே இருக்க போற அப்படிங்கிறா. அதுக்கும் சத்தத்தையே காணுமா? சரி, நாயக பெண் பிள்ளாய், இங்க பாருமா, நீதான் நாயகி, நீ இல்லாம நாங்க போகவே முடியாது, தலையே காட்ட முடியாது என்னால. நாயக பெண் பிள்ளாய், எழுந்திரிமா. நாராயணன் மூர்த்தி, நாராயணன் பல மூர்த்திகளுக்கான அந்த வடிவம் எடுத்தானவன். இப்போ கிருஷ்ணனாக அவதரித்து அப்போ கேசவன்கிற ஒரு நாமம் வந்திருக்கு. எப்படி வந்தது அந்த நாமம்? கேசிங்கிற ஒரு அசுரனை அழித்து அவனுக்கு கேசவன்கிற நாமம் வந்திருக்கு. அப்பேற்பட்டவனுக்கு போய் நாம பல்லாண்டு பாட வேண்டாமா? கேசவனை பாட வேண்டாமா? அந்த வீர தீர செயலை போய் நம்ம பாட வேண்டாமா? நீ கேட்டே கிடத்தியோ, இவ்வளோ சொல்றேன் பாடணும்னு சொல்றேன், இதெல்லாம் கேட்டுட்டும் தூங்கிண்டே இருக்கியா? தேசமுடையாய், தேஜோ மயம் பொருந்தியவள் மாணி, இவ்வளவு எல்லா விஷயமும் நன்னா தெரியும், சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது உனக்கு, நன்னா தெரிஞ்சுக்க கூடிய ஒரு குழந்தை நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியா? திரவேலோ, கொஞ்சம் கதவெல்லாம் திறந்துண்டு வாமான்னு சொன்னாலோ இல்லையோ, புரிஞ்சுட்டா. இதுக்கு மேல நம்ம தாமதம் பண்ணா நன்னா இருக்காது, போய் கோஷ்டியோட இணைஞ்சு எல்லாரோடையும் சேர்ந்து போய் அனுபவிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து கோஷ்டியில இணைந்தாளாம். இதுதான் 7வது பாசுரத்தினுடைய அர்த்தமாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பாசுரத்தினுடைய ஸ்பெஷல், அதாவது என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவன்கிற பெருமாளுக்கு ஒரு நாமம், அதாவது கேஷிங்கிற ஒரு அசுரனை அழித்ததால் கேசவன்கிற நாமம் வந்தது. அந்த கேஷிவத வர்ணனம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம் நாராயணியத்தில். எப்படின்னா, அந்த குதிரை முகம் கொண்ட அசுரன் ஆயர்பாடியில கண்ணன் செய்த ஒரு நிறைவான லீலை அதுதான். அதனாலேயே இது ஒரு ஸ்பெஷலான ஒரு லீலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த அசுரனையும் அனுப்பல. அந்த ஃபேஷன் ஷோல கடைசியா வந்த அசுரன் யாருன்னா இந்த கேசிங்கிற அசுரன் தான். இதுக்கப்புறம் வந்து அக்ரூரரை கம்சன் தூதனுப்பி, அதாவது தன்னுடைய பெற்றோரை பார்க்கக்கூடிய நாள்ல காத்துன்னு இருக்கான் கண்ணன். போய் தனுர்யாகம்னு சொல்லி போய் கூட்டிண்டுவான்னு சொல்லக்கூடிய அந்த படலங்கள்லாம் ஏற்படுறதுனால இப்போ இந்த கேசி வதனம்ங்கிறது தான் அந்த அசுரர் குலத்திலேயே கடைசியா வரக்கூடிய ஒரு அசுரன் வந்து தானா வந்து அந்த விட்டில் பூச்சி மாதிரி தானா வந்து மடிய போறான். அது எப்படி அது நடக்கிறது, அந்த கேசி வதம்ங்கிறது எப்படி நடக்கிறது அப்படிங்கறத ரொம்ப அழகாக நம்ம பட்டத்திரில் 71வது தசகத்தில் அனுபவிச்சிருக்கார். இங்க இந்த தசகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லேடையில அமைச்சிருக்கார். அதாவது ஒரே வார்த்தை 2 அர்த்தங்களை கொண்டு, அதுவும் மாறுதலான அர்த்தங்களை கொண்டு ரசிக்கும்படி அனுபவிச்சிருக்காரு இந்த இடத்துல. அதை நம்ம அந்த அந்த ஸ்லோகத்துல நம்ம அனுபவிக்கும் பொழுது அதை உணர முடியும். இப்ப முதல் ஸ்லோகத்துல யத்னேஷு சர்வேஷ்வபி நாவகேஷி கேஷீச போஜே ஷிதுரிஷ்ட பந்துகு அப்படின்னு சொல்றார். அதாவது கேஷிங்கிறவன் எந்த முயற்சியிலும் இதுவரைக்கும் தோல்வியே பார்த்தது கிடையாதான். எல்லாத்துலயும் வெற்றி தான் அவனுக்கு. அப்போ கம்சனுடைய கடைசி நம்பிக்கை இவன் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு நம்பிக்கையில இவன் அனுப்புறான், கண்டிப்பா கிருஷ்ணனை வதம் செய்துட்டு வருவான் அப்படின்னு. அதாவது அவகேஷியா இருந்ததில்லைங்கிறத பட்டத்ரில் நாவகேஷின்னு இந்த இடத்துல வர்ணிக்கிறார் ரொம்ப அழகா. அவன் தான் கேஷி, கம்சனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவனா இந்த கேஷி. முன்ன அழிக்க புறப்பட்டானா அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரில் கேட்கிறார். பாரு கிருஷ்ணா, எப்படி ஒரு மூடனா இருக்கான், ஒன்னு அழிக்கிறதுக்காக இந்த குதிரை முகம் கொண்டு இந்த அசுரனை போய் அனுப்பிச்சிருக்கானே அவன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லையா, குருவாயூரப்பா, நீ கடலில் பிறந்த தாயார் சிந்துஜான்னு தாயாருக்கு ஒரு நாமம் இருக்கு. அந்த சிந்துஜாவால் எளிதில் அடையப்பட்டாய் நீ. பிராட்டி போய் அப்படியே அது என்ன சொல்றது, பார்க்கடல்ல இருந்து வந்த உடனே போய் பெருமாள் கிட்ட போய் மாலையை போட்டு தன்னுடைய பர்த்தாவா எடுத்துட்டா, கையோட முடிவு பண்ணிட்டா தாயார். அது போல இவனும் சிந்துஜனாக இருந்து, அதாவது
அதாவது சிந்து அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகள்லாம் ரொம்ப பெருமை வாய்ந்தது, நல்ல பராக்கிரமம் நிறைந்த குதிரைகளா இருந்தது. இப்படி சிந்துஜனாக வந்தான், அவன் சிந்து பகுதியில் பிறந்து வளர்ந்த குதிரையாக, அதனாலதான் வாஜி ரூபக குதிரையாக வந்தடைந்தான் அப்படின்னு சொல்லி சிந்துஜான்னு சொல்லி சிந்துஜனாக இவன் வந்தான் அப்படிங்கிறதையும் சொல்லி அழகாக, இவன் உன்னை வெல்வதற்காக வரல, உன்னை அழிப்பதற்காக வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அழகாக அனுபவிக்கிறார். அதே 3வது ஸ்லோகத்துல இந்த கேஷி என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படிங்கிறத அனுபவிக்கிறார். என்ன பண்ணான்னா, தாக்ஷியன் அப்படிங்கிற வார்த்தையானது ஸ்லேடையா உபயோகப்படுத்தியிருக்காரு இந்த இடத்துல. தாக்ஷியன் அப்படிங்கிறது நார்மலா கருடன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் வரும் சம்ஸ்கிருதத்துல. தாக்ஷியன்னா கருடன். கருடன் மீதுதான் உன்னுடைய திருவடி வைத்து பழக்கம் இல்லையா குருவாயிரப்பா உனக்கு. ஆனா தாக்ஷியனான குதிரை, குதிரைக்கு தாக்ஷியன்னும் சொல்லுவா, சம்ஸ்கிருதத்துல தாக்ஷியன்னும் சொல்லுவா. அந்த பேர் இருக்கிறதுனால இந்த தாக்ஷியன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் அவனுடைய பாதத்தை எடுத்து உன்னுடைய திருமார்புல உதைத்தான். ஏன் அப்படி பண்ணா அவன்? ஏன் இப்படி ஒரு புத்தி கெட்ட வேலையை பண்ணினா? ஒருவேளை பிருகுமுனிவர் உன்னை உதைத்ததை அவன் ஏதோ தப்பா புரிஞ்சுன்ட்டு, ஏன் அசுரர்லாம் உதைக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு பித்து பிடிச்சா மாதிரி ஏதாவது காரியத்துல இறங்கிட்டானா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பட்டதிரில் கேட்கிறார். அவன் பண்ணக்கூடிய விஷயமா இது? அவன் இப்படி பண்ணலாமா? ஆனா பெருமாள் 4வது ஸ்லோகத்துல என்ன பண்ணினார் அப்படிங்கறத சொல்றார் பட்டதிரில். அப்படி உதைக்க வரும்பொழுது அப்படி சட்டுன்னு நகர்ந்துட்டாராம் பெருமாள். சட்டன் நகர்ந்துக்கவே ஏமாற்றம் அடைந்து அந்த தூக்கிய காலை என்ன பண்ணாரா, அவன் உதைக்கிறதுக்காக காலை தூக்கி இருக்கான். ஆனா இன்னும் போய் பெருமாளுடைய அந்த மார்புல போய் படல. அதுக்கு பெருமாள் சட்டன் நகர்ந்துக்கவே அந்த தூக்கிய காலை பிடித்து ஒரு உதை விட்டாய். அப்படியே பெருமாள் ஒரு உதை விட்டாராம். அவன் அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்தானாம். அப்படியே பாரு, அவனு அப்படி கீழே விழுந்து மூர்ச்சையாகி அப்படி கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு எழுந்த உடனே, உன்னை விட்டேனா பாருன்னு எழுந்து வந்தான். நான் திரும்பி வந்து ஆத்திரத்தோடு எப்படியாவது நான் கிருஷ்ணனை வதம் செய்தே தீருவேன் அப்படின்னு எழுந்து வந்தானா. அப்படியே என்ன பண்ணா, உன்னை அப்படி விழுங்குற மாதிரி ஒரு ஆவேசத்தோடும் அகங்காரத்தோடும் எழுந்து வந்தான். ஆனா 5வது ஸ்லோகத்துல சொல்ற சப்தி அப்படின்னு சொல்லுகிற அந்த குதிரையாக வந்தவன், சப்தினா குதிரையாக வந்தவன் உன்னோடு ஐக்கியமானான் அப்படிங்கிறார். ஐக்கியமானான்னா சப்தினா ஐக்கியமாறுது, பெருமாளோட ஐக்கியமாறுது. இங்க உன்னோட ஐக்கியமாகி விட்டான். எப்படின்னா பெருமாள் என்ன பண்ணாரா, கையை ஒரு கழி மாதிரி வச்சுட்டு அந்த குதிரையினுடைய வாயுக்குள்ள விட்டு அது நீண்டு கொண்டே வளர்ந்து கொண்டே போச்சான். அப்படியே அவன் வாய் பிளக்க அப்படியே உன்னோடு ஐக்கியமானான் அப்படின்னு சொல்லி அந்த கேசி வதத்தை அனுபவிக்கிறார். எப்படின்னா சப்தி பவன் நப்யயமைக்கியமாகாத் அப்படின்னு அந்த 5வது ஸ்லோகத்துல குறிப்பிட்டிருக்கார் பட்டத்திரில். இப்படி கேசி வதத்தை பண்ணினார் பெருமாள். எப்படின்னா இப்படி தேவர்களுக்காக அஸ்வமேத யாகத்தை நடத்தினாயின்னு பட்டத்திரில் வர்ணிக்கிறார். நார்மலா அஸ்வமேத யாகங்கிறது குதிரையை கொண்டு பண்ணுவது. இங்க குதிரையே அழித்து அந்த அஸ்வமேத யாகமானது தேவர்களுக்காக, அவளெல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்காக தானே. இப்படி அசுரர் குலங்கெல்லாம் தலை தூக்கி நிற்பதை அழிக்கணும், தரைமட்டைமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே பெருமாள் வந்தார். இப்படி குதிரை வடிவில் வந்த கேசியை வதம் செய்தாய் அப்படின்னு அனுபவிக்கப்படுறதுதான் இந்த 71வது தசகம். ஆக நம்ம இன்னைக்கு 7வது பாசுரத்தில் 2வது தோழியை எழுப்பினால் அந்த தோழி எழுந்து வரத்துக்கே காரணமாக இருந்தது அந்த கேசி வதம் தான். அந்த கேசவனை பாடக்கூடாதா, பாடமாட்டோமா, நாம பாடணுமே அப்படிங்கறத காதல கேட்ட உடனேவே ஓடி வந்து அந்த கோஷ்டியில இணைந்த மாதிரி அந்த கேசி வதத்தை நம் பட்டதிரில் 71வது தசகத்தில் அதி அற்புதமாக அனுபவிச்சிருந்தார். நாளைக்கும் 8வது திருப்பாவை பாசுரத்தோடு நாராயணிய தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.